வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வெங்காயம், நல்லா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குருமாவுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு 1.5 தக்காளி, 2 பச்சை மிளகா. நான் இதில் மிளகாய் தூளும் சேர்க்க போகிறதுனால நான் 2 பச்சை மிளகா மட்டும் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. அப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு இது எல்லாமே. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அரைக்கிறதுக்கு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு 1 கப்பு தேங்காய், 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூனு முந்திரி, 10 முந்திரி, கொஞ்சம் பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இதுக்கு வந்து ஒரு 4 காய்கறி எடுத்திருக்கேன். காய் எடுத்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதையும் நம்ம பண்ணும்போதே பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதில் நம்ம ஒன்று ஒன்றா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா எடுத்து வச்சுருக்கிற மசாலா வந்து நல்லா சேர்ந்ததும் அதில் 2 பச்சை மிளகா, வெங்காயம், நல்லா சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூன் கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, அந்த ஆயிலில் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ், மசாலா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு, அது கூடவே 2 பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா என்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வர்ற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். நம்ம வச்சிடலாம். நல்லா இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட் பண்ண தக்காளி, நான் ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக ஒரு தக்காளி, ஹாஃபாக ஒரு தக்காளியும் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு 1/2 கப்பு தேங்காய், பத்து முந்திரி, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கசகசா. கசகசா சேர்க்கும் நம்ம கிரேவிக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசகசாவும் கொஞ்சம் முந்திரியும் சேர்க்கும் போது கிரேவி நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, நீங்கள் ஆப்ஷனல் தான், பொட்டுக்கடலை வேணும்னா சேர்க்கலாம். நான் கொஞ்சம் திக்னஸ்க்காக பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம்.
நல்லா தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரணும். இது பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பைசஸாக நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா இந்த மசாலாவெலாம் சேர்த்து, நான் வந்து ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டதுனால ஒரு ஸ்பூன் மட்டும் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அது சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து காய் வேக வச்சுருக்கேன், அதில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன்றதுனால இப்போ கொஞ்சமாக 1/4 சிட்டிகை அளவு உப்பு போட்டு நல்லா இந்த மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போய் நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஆல்ரெடி வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இந்த பச்சை வாசனை, இந்த நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இது வேகட்டும். மூடி போட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். நான் அதுக்குள்ளே இங்கே வந்து தேங்காய் பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுட்டேன். நம்ம இப்போ சேர்த்த தேங்காய் பேஸ்ட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா காய் நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, இது எல்லாமே ஒரு காய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு 8 பீன்ஸு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், 1/2 காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இப்போ நம்ம அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது நல்லா இந்த அளவுக்கு பச்சை வாசனைலாம் போய் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இப்போ தேங்காய் பேஸ்டெல்லாம் சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இதில் இன்னும் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணுன்றதுனால கொஞ்சம் கிரேவி வந்து திக்காயிடும். அப்போ இந்த தண்ணி எல்லாம் தெரியாது உங்களுக்கு. நல்லா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த காயும் மசாலாவும் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த காய்கறி மசாலா எல்லாமே சேர்ந்து கம நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்த உடனே கிரேவி வந்து நல்ல ஒரு வாசனையோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கமகமன்னு வாசனையோடு நல்லா இருக்கும். இந்த சப்பாத்தி, பூரி, தோசையிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊத்தப்பத்துக்கெலாம் இது ரொம்ப நல்ல காம்பினேஷன், நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும். ஏன்னா நம்ம வந்து பொட்டுக்கடலை, அதில் முந்திரி, பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கசகசா முந்திரி, பொட்டுக்கடலை எல்லாமே பார்த்திங்கன்னா திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி சப்பாத்தி மாவு கலந்து நல்லா டைட்டாக சாஃப்டாக வர்ற அளவுக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது எப்படி நம்ம இது பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ரவுண்டாக திரட்டிட்டு இதை நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 4 ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும்.
உங்களுக்கு ஹார்ட் ஆகவே ஆகாது. சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு 4 to 5 hours வச்சு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவை திரட்டிட்டு இந்த மாதிரி திரட்டி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா லேயராக வரும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி திரட்டிட்டு நான் ஆல்ரெடி கல் பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட் பண்ண கல்லில் நம்ம சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா தோசைக்கு வந்து தனி தவாவும் சப்பாத்திக்கு நம்ம தனி தவாவும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசை வாக்கும்போது அந்த தோசை தவாவில் தோசை நல்லா வரும். நீங்கள் சப்பாத்தி யூஸ் பண்ணுற சேம் தவாவில் வந்து தோசை ஊற்றிங்கன்னா தோசை வந்து உங்களுக்கு வராது. இந்த மாதிரி நல்லா சப்பாத்தியை வந்து 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம குருமா கூட தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.